கேள்வி பதில். முதல் கேள்வி, ஆத்மாவை எப்படி பார்க்க முடியும்? அப்புறம் ஆத்மாவை எப்படி பார்க்க முடியும்னா பாபா சொல்றார், திவ்ய திருஷ்டி மூலம் பார்க்க முடியும். அதுவும் நாடகத்தின் திட்டப்படிதான் நடக்கும் இல்லையா? எல்லாமே டிராமா தான் இல்லையா? அதுவும் டிராமாவுடைய திட்டப்படி அல்லது நாடகத்தின் திட்டப்படி தான் நடக்கும். இரண்டாவது கேள்வி, எந்த ஒரு ஞானம் தந்தைக்குள் இருக்கிறது? 16 ரகசியமா? எந்த ஒரு ஞானம் தந்தைக்குள் இருக்கிறது? மனித நிலையிலிருந்து தேவதையாக்கக்கூடிய ஞானம் அவருக்குள் இருக்கிறது. ஏன்னா வேற யாராலும் என்ன பண்ண முடியாது? மனிதர்களை தேவதையா ஆக்க முடியாது. மூன்றாவது கேள்வி, நீங்கள் அளவற்ற குஷி அடைவதற்கான காரணம் என்ன? நீங்கள் அளவற்ற குஷி அடைவதற்கான காரணம் என்ன? இப்போது நீங்கள் ஆஸ்திக்கு உரிமையாளர். இப்பொழுது நீங்கள் ஆஸ்திக்கு உரிமையுடையவர்களாக ஆவதன் மூலம் எவ்வளவு குஷி அடைகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் ஆஸ்திக்கு உரிமையுடையவர்களாக ஆவதன் மூலம் எவ்வளவு குஷி அடைகிறீர்கள்? நாலாவது கேள்வி, இப்பொழுது உங்களுக்கு என்ன டைட்டில் கிடைத்திருக்கிறது? யோகேஸ்வரன், யோகேஸ்வரி, ஞானேஸ்வரன், ஞானேஸ்வரி. இப்பதான் கேட்டிருக்காரு பாபா சங்கமேகத்துல. அது எதிர்காலத்துல தான், சத்தியுகத்துல ராஜராஜேஸ்வரி. இப்போது உங்களுக்கு என்ன டைட்டில் கிடைச்சிருக்கான்? யோகேஸ்வரன், யோகேஸ்வரி, ஞானேஸ்வரன், ஞானேஸ்வரி. அஞ்சாவது, யார் பறக்கும் யோகிகள்? பாபா சொல்ற, பாபா மற்றும் அனைவருடைய ஆசீர்வாதங்கள், தந்தை மற்றும் அனைவருடைய ஆசீர்வாதங்கள் என்கிற விமானத்தில் பறக்கக்கூடியவர்கள்தான் பறக்கும் யோகிகள். பறக்கும் யோகிகள் யாரு? தந்தை மற்றும் அனைவருடைய ஆசீர்வாதங்கள் என்ற விமானத்தில் பறக்கக்கூடியவர்கள் தான் பறக்கும் யோகிகள். ஆறாவது கேள்வி, ஞானம் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் என்ன? பாபா சொல்றார், சக்திசாலியானவராகி ஒவ்வொரு அடியிலும், அதாவது எண்ணம், சொல் மற்றும் செயலில் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்பவர்கள்தான். இதுதான் பாபா சொல்றார் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் ஆகும். சக்திசாலியானவராகி ஒவ்வொரு அடியிலும், அதாவது எண்ணம், சொல் மற்றும் செயலில் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்பவர்கள்தான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் ஆகும். Fill in the blanks. ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டம், ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டம் டேஷ். ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டம் ஒரு தந்தைக்கு தான் கொடுக்க முடியும். இரண்டாவது, சந்நியாசம் என்றால் டேஷ். சந்நியாசம் என்றால் சுகத்தை தியாகம் செய்வதாகும். ஞானம் வந்துவிட்டது என்றால் பிறகு தானாகவே டேஷ். ஞானம் வந்துவிட்டது என்றால் பிறகு தானாகவே பக்தி விடுபட்டு விடும். நாலாவது, ஒவ்வொரு அடியிலும் டேஷ் சேமிக்கக்கூடிய புத்திசாலிதான் டேஷ் ஆவார்கள்.
ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய புத்திசாலி தான் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆவார்கள். 5வது, எங்கு சக்திசாலியானதோ, எங்கு சக்திசாலியானது நிறைந்திருக்கிறதோ அங்கு டேஷ். எங்கு சக்திசாலியானது நிறைந்திருக்கிறதோ அங்கு வருமானம் இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.